அவங்க எதிர்கட்சியா இருந்தா ரொம்ப பண்பாளர்களாக, மக்கள் நேசர்களாக, இயற்கை பாதுகாப்பாளர்களாக, விவசாயிகளின் தோழனாக அவங்க வேஷம் போட்டு இருப்பாங்க. அதே ஆளுங்கட்சி ஆயிட்டாங்கன்னா இதுக்கு எதிராக டெவலப்மெண்ட் எப்படி 2வது ஏர்போர்ட் வந்தாதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல எல்லாரும் சாப்பாடு சாப்பிடுவாங்களா? அங்க ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு தேவைதானே அது. பொருளாதார வளர்ச்சிக்கு 8 வழி பாதை கூட தேவைதான். ஏன் அதை எதிர்த்தீங்க? அவர் எந்த அளவுக்கு ஸ்டடி பண்ணியிருக்காருன்னா நான் உண்மையிலே வியந்து போனேன். அங்க இருக்கிற ஒரு அம்மன் கோயில் பேரை சொல்லி, தெய்வத்தின் பேரை எல்லையம்மன், இதெல்லாம் நீங்க நம்புறீங்க, உங்களுக்கு ரொம்ப பக்தி இருக்குதுன்னு தெரியுது. ஆனா நான் கேள்விப்பட்டேன், நீங்க நம்பிக்கை இழக்காதீங்க, நிச்சயமா இதெல்லாம் மாறும். அந்த ஊர்ல இருக்கிற முக்கியமான அம்மன் கோயில், யார் தெய்வம் எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிட்டு தான் வந்து அவர் பேசியிருக்காரு. பகல் கனவு கண்டு கொண்டிருந்தவர்களுக்கு இன்னைக்கு விஜய் என்ற சூறாவளி உள்ள நடுவுல வரும்போது இன்னும் 20-30 வருஷத்துக்கு நம்ம அப்படி கனா கூட காண முடியாது போல இருக்குன்னு பாஜக தலைவர்களுக்கு விஜய் மேல வெறுப்பு வர்றது இயற்கை தான். விஜய் வந்து இன்னைக்கு வந்து களத்துக்கு வரல, நீங்க பனையூரை விட்டு வெளியே வரல, நீங்க இப்ப பரந்தூருக்கு வந்துட்டாரு. இப்ப பரந்தூருக்கு வந்தவன என்ன சொல்றீங்க, திரும்பி நீ வீட்டுக்கு போற, இங்கேயே ஒரு கொட்டாயை போட்டு படுத்துக்கன்றீங்க. நீங்க அதெல்லாம் செஞ்சிருந்தீங்கன்னா மற்றவங்க கிட்ட எதிர்பார்க்கறது, விஜய் ஒரு காரியத்துல இறங்கினார்னா அதனுடைய இம்பாக்ட், அதனுடைய ஆஃப்டர் எஃபெக்ட் எல்லாம் வந்து பெரிய அளவுல இருக்குன்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். பரந்தூர்ல விமான நிலையம் வருவதை எதிர்ப்பு தெரிவிச்சு அங்க தொடர்ந்து ஒரு 900 நாளுக்கு மேல போராட்டம் நடந்துட்டு இருக்கு. தாவேகா தலைவர் விஜயும் அங்க களத்துல போய் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு பேசிட்டு வந்திருக்காரு. அவருடைய பேச்சு, அவருடைய செயல்பாடுகள், இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார்? வரவேற்கத்தக்க ஒரு நல்ல செயல்பாடாக தான் நான் இதை பார்க்குறேன். ஏன்னா நிறைய பேர் அவர் மேலே வச்சிருந்த குற்றச்சாட்டு என்னன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம், களத்துக்கு வராத அரசியல்வாதி அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. பனையூர் பண்ணையார் இப்படிலாம் பேசினாங்க. ஆனால் அவர் இன்னைக்கு பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு குழுவினர் அந்த மக்களை சந்திக்க நேரடியாக போனது இருக்கு பாருங்க, அது வந்து அந்த எல்லா அவதூறுகளையும் சாட்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் இந்த போலீஸுடைய கெடுபிடி, போலீஸுடைய அராஜகம் வந்து அம்பலமாயிருக்கு. நான் எப்படி சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ அவருக்கு அனுமதி கொடுப்பதற்கு நேற்று இரவு வரையில் இழுத்தடிச்சாங்க இந்த காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை. 2வது, அவருக்கு வந்து ஒரு திடல்ல மக்கள் மத்தியிலே போய் பேசணும்னு சொல்லி அவர் கேட்டோம், அதை மறுத்து ஒரு திருமண மண்டபம் 4 சுவர்களுக்குள்ள ஒரு இன்டோரில் அவரை வந்து குறுக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் பண்ணி அப்படிதான் அனுமதி கொடுத்தாங்க. ஆனால் அது வந்து நடக்கலை. மக்கள் ஏராளமாக கூட்டிட்டதால மண்டபத்துக்கு வெளியே தான் நின்று ஓப்பனில் அவருடைய பிரச்சார வேனில் இருந்து பேசினார். அப்போ அவர் கேட்ட கேள்வி அநேகமாக எல்லா தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலையும் மனசுலையும் எதிரொலிக்க நினைக்கிறேன். நான் இந்த உங்கள் ஊருக்கு வரணும்னு நான் நினச்சேன், ஊரில் வந்து உங்களெல்லாம் சந்திக்கணும்னு, ஆனால் எனக்கு அனுமதி இல்லை, எனக்கு ஏன் தடைன்னு எனக்கு புரியல. இப்போ இது வந்து அவர் பாகிஸ்தானுக்கு போல, இல்லை ஸ்ரீலங்காவுக்கு போல. இப்போ அங்கேயே பார்த்தீங்கன்னா ஆன் அரைவல் விசா கொடுத்துட்றான், பாகிஸ்தான், பங்களாதேஷ் எல்லா இடத்துலையும். அப்போ தமிழ்நாட்டில் சென்னைக்கு அடுத்தாப்புல இருக்கிற ஒரு காஞ்சி மாவட்டத்தில் ஒரு அரசியல் தலைவர், பிரபல நடிகர், மக்களுடைய அபிமானத்தை பெற்றவர், உங்ககிட்ட எதுக்கு அனுமதி கேட்டுட்டு போனோம் கேள்வி எழலாம். இவர் தாங்க கேட்டாருன்னு. அப்போ ஒரே வரியில் சொல்லுங்க, இதுக்கெல்லாம் அனுமதி தேவையில்லைங்க, நீங்கள் போகலாம், இட் இஸ் எ ஃப்ரீ கண்ட்ரி, எனி இந்தியன் சிட்டிசன் கேன் மூவ் அபவுட் இன்சைட் த ஹோல் கண்ட்ரி, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்க கொடுத்துருக்கிற அந்த கண்டிஷன் நான் பார்த்தேன், எந்த அளவுக்குன்னு சொன்னால் 1 மணி நேரம் தான் நீங்கள் அங்கே பார்க்கணும், இந்த இடத்துல தான் நீங்கள் நிற்கணும். இதெல்லாம் நீங்கள் மீறினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பர்மிஷன், நாங்கள் கொடுத்த அனுமதி ரத்தாகிவிடும். ஆனால் சில கடந்த கால சம்பவங்கள் வேற வேற இடங்கள்ல பார்க்குறாங்கல்ல, அல்லு அர்ஜுன் விஷயத்தை பார்க்குறாங்க, நம்ம இங்கே சென்னையில் நடந்த சில பிரச்சனைகள்லாம் வச்சு பார்க்கும்போது காவல்துறை ஒரு ப்ரிகாஷனரி மெஷர் இருந்ததுன்னு சொல்ல முடியும். எங்க ப்ரிகாஷனரி மெஷர்ஸ், பாதுகாப்பு ஏற்பாடு எடுக்கிறது யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. சொல்லப்போனால் விஜய் பர்மிஷன் கேட்டது காரணமே இப்படியெல்லாம் ஏதாவது நடந்துடக்கூடாது, போலீஸ் பந்தோபஸ்து வேணுன்றதுக்காக தான். அவரு போய் பார்க்கணுன்னு நேராக போய் பார்த்துட்டு வந்துருப்பார். ஏன் போலையா, கள்ளச்சாராயம் இந்த
இது கள்ளக்குறிச்சியில மரணம் அடைஞ்சாங்களா, அங்க போய் பார்க்கலையா? அதெல்லாம் போயிருப்பாரு. ஆனா இது மாதிரிலாம் எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு ஒரு முன்னெச்சரிக்கை உணர்வோடு தான் காவல்துறை அவருக்கு பந்தோபஸ்தை விட அங்க கூட்டங்களுக்கு அங்க இருக்கிற அந்த நடக்கிற நிகழ்ச்சிக்கு பர்மிஷன், அதாவது ப்ரொடெக்ஷன் கொடுக்கணுன்றதுக்காகத்தான் கேட்டாரே தவிர. ஆனா இவங்க எவ்வளோ அரசியல் கட்சி தலைவர்கள் இப்போ 910வது நாளா இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. தட் மீன்ஸ் மோர் தென் 2 இயர்ஸ், லெஸ் தென் 3 இயர். நான் என்ன கேட்குறேன்னா, காலையில கூட ஒரு விவாதத்துல பார்த்தேன் தொலைக்காட்சியில. 3 அமைச்சர்கள் ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, அப்புறம் வந்து தாமோதரன், தாமோ அன்பரசன், காஞ்சி மாவட்ட அமைச்சர், இவங்கெல்லாம் போய் பார்த்தாங்க, பேசினாங்கன்னு. ஏன் முதலமைச்சருக்கு போக மாட்டாரா? முதலமைச்சர் வந்து இந்த இது டங்ஸ்டனுக்காக நடந்த மக்கள் போராட்டத்தை பத்தி சட்டமன்றத்துல பேசும்போது, நான் பதவியில் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது அப்படின்னாரு. ஏன் அவர் வந்து பக்கத்துல சும்மா கார் எடுத்தா 1 மணி நேரத்துல போகலாம், ஏன் அந்த மக்களை இப்ப அவர் பார்க்கல? ஏன் உதவி துணை முதலமைச்சர் உதயநிதி போய் பார்க்கல? அப்போ ஆளும் தரப்பு என்பது ஒரு பிடிவாதமாக இருக்கிறாங்க. ஒரு மக்கள் இவ்வளவு நாள் போராடுறாங்கன்னா யாரா இருந்தாலும் போய் பார்த்துருக்கணும். முதலமைச்சர் பார்க்கல. ஸோ விஜய் போராடினோன்னு அவருக்கு போகாம இருக்கிறதுக்கு எவ்வளவு தடைகள், தடை கற்கள், முட்டுக்கட்டைகள் நான் பார்த்தேன். காணொலியில லைவா காட்டிட்டு இருந்தாங்க. இதான வழக்கமான ப்ரொசீஜர்னு சொல்றாங்க. இல்லைங்க, அதாவது மு.க. ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது அநேகமா அழையாத விருந்தாளிய எங்க போராட்டம் நடந்தாலும் போய் அவருடைய தோழர்களோடு அவங்க தொண்டர்களோடு போய் நின்று ஆதரவு தெரிவிப்பாரு. எங்கேயும் போய் அவர் பெர்மிஷன்லாம் கேட்டு இப்படி எல்லாம் போனதாக வரலாறே இல்லை. ஸோ அதனால அவங்க வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் பண்றாங்க. இவங்க எதிர்கட்சியா இருந்தா என்ன ஒண்ணா பண்ணலாம், மற்றவர்கள் இவங்க ஆளுங்கட்சி ஆயிட்டா எதையும் செய்யக்கூடாதுன்றத அந்த இரட்டை நிலை தான் அம்பலமாயிருக்கு. இன்னைக்கு 900 நாட்களை கடந்து போராட்டம் நடக்குது அப்படின்னா ஏதோ ஒரு வகையில தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் அதை அலோவ் பண்றாங்கல்ல. இல்லைன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணி அதை முடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இல்ல அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களால எந்த பாதிப்பும் இல்லை. அவங்க வில்லேஜில் ஒரு திடல்ல பந்தலை போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ விவசாயிகள் கூட தான் வருஷ கணக்கா போராடிட்டு இருந்தாங்க. மோடி அனுமதிச்சார் அப்படின்றீங்களா? டெல்லிக்கு வர அனுமதிக்கவே இல்லையா அவரு? டெல்லியின் எல்லைக்கு வெளியே முள்பாதையெல்லாம் போட்டு வச்சார். அதனால இவங்க ஏதோ அனுமதிச்சாங்க அப்படிலாம் கிடையாதுங்க. இவங்களுக்கு அதனால எந்த தொல்லையும் இல்லை. பப்ளிக் எந்த ப்ராப்ளம் இல்லை. டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரோட்ல நிக்கல. அவங்க யாருக்கும் தொல்லை இல்லாமல் தங்கள் எதிர்ப்பை காந்திய வழின்னு தான் நான் சொல்ல முடியும். இது ஒரு அறப்போராட்டம் தான். நான் கேட்கறது என்னன்னா, விஜய் போறாரு, மற்றவங்க போறாங்க, சீமான் போனாரு, ஏன் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் சென்னைக்கு மிக அருகாமையில் இருக்கிற இடத்துக்கு போய், எப்ப நான் ஒரு கமிட்டி அனுப்பிச்சேன், நீங்க பேசுனீங்க, ஒன்றும் செட்டில்மெண்ட் ஆகல, அடுத்தது நானே வந்திருக்கேன், உண்மையிலே என்ன ப்ராப்ளம்? இப்போ தங்கம் தென்னரசு 2 நாளைக்கு முன்னாலே நேற்று ஒரு பதிவில் பார்த்தேன். விஜய் போறாருன்றதுக்கு போட்டோம். ஒரு எதிர்கட்சி தலைவர், அரசியல்வாதின்னு எல்லாரும் போறாங்க, போட்டோம். அவர் போயிட்டு அங்கே மக்கள் என்ன குறை சொல்றாங்களோ அதை அரசிடம் வந்து தெரிவிச்சாருன்னா அதை நாங்கள் பரிசீலிப்போம்னு சொல்றாரு. அரசிடம் ஒருத்தர் போய் பார்த்து வந்து தெரிவிச்சாதான் பரிசீலிப்பீங்களா? ஏன் நீங்க முதலமைச்சர் போகக்கூடாதா? ஒரு குழு அனுப்பிச்சாரு. முதலமைச்சர் போனோம் அப்படின்னா துறை சார்ந்த அமைச்சர்கள் ஏங்க சினிமா பார்க்க போறீங்க, ப்ரிவியூ ஷோலாம் தனியா உங்களுக்கு நடத்துறாங்க, அதுக்கெல்லாம் நேரம் இருக்கு. அப்படி ஒப்பிட முடியுமா? ஒரு முதலமைச்சர் வந்து முதலமைச்சருக்கு சினிமா பார்க்க நேரம் இருக்குது. மகனோடு குடும்பத்தோடு போய் ஸ்பெஷல் ஷோ பாக்குறீங்க. இதெல்லாம் நீங்களே பண்றாரு. அவருடைய அரசு நிகழ்ச்சியில பங்கேற்கிறாரு. அத தப்புன்னே நான் சொல்ல. ஆனால் அதற்கெல்லாம் நேரம் இருக்கிற முதலமைச்சருக்கு ஏன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பரந்தூர் கிராமத்துக்கு போயிட்டு உட்கார்ந்து என்ன பிரச்சனை, ஏன் இவ்வளவு நாளா போராடுறீங்களா, நான் அனுப்பிச்ச அந்த அமைச்சரவை குழு சொன்னதுல உங்களுக்கு திருப்தி இல்லையா, வேற என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்கலாம். நான் அதை தான் சொல்றேன். அவர் சினிமா பார்க்கக்கூடாது, இல்லை வேற நிகழ்ச்சி, கலை நிகழ்ச்சி, இல்லை நம்ம வேற ஏதாவது பட்டிமன்றம், அதெல்லாம் தப்பு இல்லை. எல்லாரும் மனுஷன்னா எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதுதான். ஆனா அதோட இதையும் போய் பார்த்துருக்கலாம். 910 நாளா பார்க்கல அப்படின்றதான் என்னுடைய பார்த்து. 2வது வந்துங்க, விஜய் வந்து ஒர்க் அட் ஹோம்,
கள அரசியல் அவருக்கு தெரியல, புரியல, அவர் களத்துக்கு வரமாட்டாரு, ஏசி ரூம் ஷூட்டிங்ல தான் இருப்பாருலாம் சொன்னாங்க இல்லையா? அவர் முதல் முறையா வரேன்னு கிளம்பின ஒன்றும் எவ்வளவு தடைக்கல்ல போட்டாங்க பாருங்க. அப்போ இவங்களுக்கு வந்து ஒரு அச்சம் இருக்கு. விஜய் வந்து பொது நிகழ்ச்சிகளுக்குல, பொது இடங்கள்ல மக்களெல்லாம் சந்திச்சார்னா 2 விதமான அச்சம். ஒண்ணு, மக்கள் ஆதரவு அபரிமிதமா தெரியும். இப்ப இன்னைக்கே பார்த்தீங்கன்னா, இவ்வளவு தடங்களுக்கு பிறகும் ஒரு ஆள் வந்து ஏதோ 100 கிலோமீட்டருக்கு மேல நடந்து வெறுங்கால்ல வந்திருக்காரு. இது போல விஜய பார்க்கறதுக்கு. ஸோ நெறைய மக்கள் ஆதரவா இருக்காங்க. 2வது அவர் இந்த மாரி அவங்களுக்கு ஆதரவா பேசுறதால, மக்களிடம் அவருக்கு ஆதரவு பெருகும் அப்படின்ற அச்சம் வந்து இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு இருக்கு. இல்ல அங்க வரவங்க வந்து பிரபலமான நடிகர் விஜய் அப்படிங்கறதுனால பார்க்க வராங்களா? இல்ல ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படணும், அது வந்து இவருதான் பண்ணுவாருன்னு அந்த நம்பிக்கையில வராங்களா? எப்படி நம்ம சொல்ல முடியும் அத? இல்ல. அங்க வர்றவங்கலாம் வந்து தாவேகா தொண்டர்கள். அவங்க வந்து இவரு வந்து பிரபலமான நடிகர்ன்னு வராங்களா? இல்ல தங்கள் இல்ல கட்சியின் துண்டு தலைவர். போட்டு தொண்டர்களா வரவங்கள புரிஞ்சுக்க முடியுது. ஆமாமா. அதை தாண்டி பொதுமக்கள் இல்ல வராங்க, அதெல்லாம் ஆதரவு இருக்குன்னு சொல்றீங்க. பொதுமக்கள்லாம் இத பாருங்க, அவங்களே யாரையும் அழைக்கல. அவங்களே தெளிவா சொன்னாங்க. அந்த மாவட்டத்துல இருக்கிற ஆட்கள் மட்டும் நிர்வாகிகள் வந்தா போதும்னு தான் சொன்னாங்க. அவங்க ஒண்ணும் பெருசா ஆர்கனைஸ் பண்ணல. இப்ப 8 வழி சாலையை எதிர்த்த இயக்கத்துல ஸ்டாலின் நம்ம எடப்பாடி முதலமைச்சரா இருக்கும்போது ஆர்கனைஸ் பண்ணாங்களா எதிர்ப்பு? எவ்வளவு பேர் பக்கத்துல இருக்கிற ஒரு 8, 10 மாவட்டத்துல கூப்பிட்டு போனாங்க. அப்ப எடப்பாடி அதெல்லாம் தடை பண்ணவே இல்லையா? 1 to 2 1 மணி நேரம் தான் அனுமதின்னு சொல்லவே இல்லையா? அதுதான் ஜனநாயகம். இன்னைக்கு ஸ்டாலின் அரசு பண்ணிட்டு இருக்கிறது ஜனநாயகம் இல்ல. இது ஒரு போலீஸ் ராஜ்யம் மாதிரி பண்றாங்க. போலீஸை விட்டு நேரடியா அவங்க பண்ணாம போலீஸை விட்டு அனுமதி, உங்களுக்கு இவ்வளவுதான் கட்டுப்பாடுகள் பண்றாங்க. இது சரியில்லை. இப்போ நான் என்ன கேட்கறேன்னா, விஜய் ரொம்ப அழகா பேசினார். என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ஆம் டோட்டலி இம்ப்ரெஸ்ட் பை ஸ்பீச். பல பேர் சொன்னாங்க அவருக்கு எழுதி கொடுக்குறாங்க டைலாக்னு. நான் பொது வெளியில எல்லா தலைவர்கள் பேசுறதையும் பார்க்குறேன். இப்போ மு.க. ஸ்டாலின் பேசுறாரு, ஆனாலும் அவருக்கும் துண்டு சீட்டு பேப்பர்ஸ் எல்லாம் தேவையா இருக்குது. உதயநிதி ஸ்டாலின் சொல்லவே வேணாம், சொதப்புறாரு. இன்டர்வியூல இங்கிலீஷ்ல ஒன்று சொல்றாரு, அது தமிழ்ல வந்து மாத்தி சொல்றாரு. இது கேலி பொருள் ஆயிட்டு இருக்காரு. ஆனா விஜய்க்கு முன் அனுபவம் அரசியல்ல இல்லைனாலும் இது 2வது 3வது மேடை தான் பேசுறாரு பொது வெளியில. விக்கிரவாண்டி மாநாட்டில் பேசினாரு, அப்புறம் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் பேசினாரு. அதுக்கு முன்னால இந்த +2 மாணவர்களுக்கு வந்து கொடுத்ததுல பேசியிருக்காரு. அதாவது பாலிடிக்ஸ்ன்னு சொன்னான். அவர் ஆடியோ லான்ச்சில் பேசுந்தா அதெல்லாம் நான் சொல்ல, அது நிறைய பேசியிருக்கலாம். அப்போ மக்கள் மத்தியில பேசும்போது மிக சிறப்பாக பேசினார். என்ன கேட்டா அவர் வந்து யதார்த்தமா மக்கள் உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு ஆத்மார்த்தமா பேசின மாதிரி தான் இருந்தது. இல்ல இதையும் ஷூட்டிங்னு சொல்றாங்களே, டயலாக் பேசிட்டு வந்திருக்காரு, ஒரு ஷூட்டிங் நடந்திருக்கு பரந்தூர்ல. அதாவதுங்க, அவர் அன்பார்ச்சுனேட்லி ஒரு பாப்புலர் சினிமா ஆக்டரா இருக்கிறதால அவரை இது கடைசி வரைக்கும் எம்ஜிஆரை வந்து ஆட்சி அமைக்கிற வரைக்கும் நடிகர் கட்சின்னு சொன்னவங்க தானே. ஆட்சி அமைச்ச பிறகு கூட கொஞ்ச நாளைக்கு நடிகர் கட்சின்னு தான் எழுதிட்டு இருந்ததாங்க முரசொலியில. அதனால சினிமால கனெக்டட் ஆயிட்டதாலேயே அது இந்த மாதிரியான கேலிக்கும் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாவது. எம்ஜிஆரே ஆனாரு, அப்புறம் விஜய் ஆக மாட்டாரா என்ன? அதெல்லாம் நான் பெருசா இல்லை. சாதாரண மனுஷன், ஒரு பொதுவான ஆள், பொதுஜனம்ன்ற முறையில இந்த ஒரு நல்ல விஷயத்துக்காக வந்திருக்காரு. அதுல ஒரு ஸ்பீச் வந்து பல விஷயங்களை தெளிவா சொல்லிடுச்சு. இந்த இது இல்லை, ஒரு ஆம்பிகுட்டியோட பேசுவாங்க தெரியுங்களா? அதாவது இவனுக்கும் நல்லவன் மாதிரி இருக்கணும், அவனுக்கும் நல்லவனா மாதிரி இருக்கும், எதிர்த்த மாதிரியும் இருக்கணும், ஆனா எதிர்க்காத மாதிரியும் பேசுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம ரொம்ப தெளிவா பேசினார். 1, 2 விஷயங்கள் நான் உங்களுக்கு இங்க நினைவுபடுத்த விரும்புறேன். ஒண்ணு என்னன்னா, நான் வளர்ச்சிக்கு எதிரி அல்ல, ரொம்ப தெளிவா சொன்னாரு. அதே போல ஏர்போர்ட் 2வது ஏர்போர்ட் சென்னைக்கு வரணுன்றதுலயும் எனக்கு எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. ஆனா அதை ஏன் இங்கதான் நடத்தணும்? இவ்வளவு எதிர்ப்பு, இவ்வளவு விளைநிலங்கள், இவ்வளவு நீர்நிலைகள், மக்கள் வாழ்வாதாரத்தெல்லாம் அழிச்சிட்டு இங்கேதான் நடத்தணும்னு ஏன் வேற ஒரு இடத்துல இந்த மாதிரி இதெல்லாம் பாதிப்புகள்லாம் குறைந்த இல்ல ஃபியசிபிலிட்டி ரிப்போர்ட்னு ஒன்று எடுக்கிறாங்க. அப்போ வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 10-15 வருஷமாவே இதை பத்தின டாக் இருக்கு. திருப்போரூர், படாலம், பன்னூர்
இப்படி பல இடங்கள் பரிசீலிக்கப்பட்டு டெக்னிக்கலா இந்த இடம் தான் சரியா இருக்கும்னு தேர்வு இல்ல செய்யறாங்க. அந்த இடத்துல இருக்கிற மக்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கும் போது வேற மாற்று ஆய்வு பண்றதுல தப்பு இல்லையே. மக்களாட்சி தானே, மக்களுக்காக தானே ஆட்சி இருக்குது. நாங்க 4 பார்த்தோம், 4ல இதுதான் சரியா இருக்குது அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்க பாதிக்கப்பட போறது இல்ல, அவங்களுக்கு எந்த பெனிஃபிட்னா இல்ல. அவங்க சொல்றாங்க இல்ல இழப்பீடும் தரேன்னு சொல்றாங்கன்றதுனா கவர்மெண்ட் ஏங்க சொல்றாங்க 3 இழப்பீடு. மடங்கு மார்க்கெட் ரேட் நாங்க அவரு தரோம். மா சுப்பிரமணியம் இப்ப சொல்லியிருக்காரு, இன்னைக்கு கூட பார்த்தேன் நானு. 3 மடங்கு இல்லைங்க, 10 மடங்கு கொடுங்க. அவங்களுக்கு போன அந்த கிராமம், அவங்களுடைய பூர்வீக இடம், அவங்களுடைய அந்த வாழ்க்கை வாழ்வாதாரம், பணத்தை வாங்கி வச்சுட்டு என்னங்க பண்ணுவாங்க? அதனால நீங்க அரசாங்கம் மக்கள் இவ்வளவு கடுமையா, நான் இப்ப கேட்கிறேன், அந்த திமுக பேச்சாளர் ரவீந்திரன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தொலைக்காட்சியில லைவ்ல வரும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, அதாவது வந்து 4 இடம் நாங்க சொன்னோம், ஆனா மத்திய அரசு இதை அதாவது திருப்பி பாஜக எதிர்ப்புல தள்ளி விடுறதுக்காக மத்திய அரசு தான் இதை செலக்ட் பண்ணிச்சு, அதனால நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றாரு. நான் அவருக்கு என்ன கேள்வி கேட்குறேன்னா, மத்திய அரசு செலக்ட் பண்ணா ஒன்றும் பண்ண முடியாதுன்னா, கரியாப்பட்டியில் டங்ஸ்டனுக்கு மத்திய அரசு தானே தேர்வு பண்ணிச்சு, ஏன் அங்கே போயிட்டு போராடுறீங்க? நான் பதவியில் இருக்கிற வரைக்கும் அது நடக்காதுன்னு சவால் விடுறீங்க, அங்கே இருக்கிற ஜனங்கள் போராட்டத்தை ஆதரிக்கிறீங்க. நான் அது தப்புன்னு சொல்ல, சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுறீங்க, எதை பற்றி? மத்திய அரசு எடுத்த முடிவை எதிர்த்து. அதனால இங்க வந்தா பாத்தீங்கன்னா இது மத்திய அரசின் தேர்வு. இந்த பாஜக எதிர்ப்பு பூச்சாண்டி, பாஜக எதிர்ப்பு அரசியலை எல்லாத்துலயும் பண்ணலாம்னு நினைச்சா அது சரியாக இருக்காது. ஒரு ரொம்ப தெளிவா சொன்னாரு நம்ம விஜய் சொன்னதுல, நீங்க கேட்டதுல, வளர்ச்சிக்கு நான் எதிரி இல்லை, இந்த 2வது ஏர்போர்ட் சென்னைக்கு வருதுலயும் நான் எதிரி இல்லை, ஆனா இந்த விளைநிலங்கள், இந்த மாதிரி நீர்நிலைகள் அழியாம, இந்த மாதிரி பாதிப்புகள் கொஞ்சம் குறையிற, மக்கள் எதிர்ப்பு இவ்வளோ இல்லாத எவ்வளோ தரிசு நிலங்கள்லாம் இருக்கு, அந்த மாதிரி ஒரு மறு ஆய்வு பண்ணுங்கன்னு கேட்டிருக்காரு அவர். கைவிடுங்கலாம் சொல்ல, 2வது ஏர்போர்ட் இஸ் நாட் அகேன்ஸ்ட். ஸோ அதை ஒன்று சொன்னார், அது ஒரு நல்ல விஷயம். 2வது என்ன சொன்னார்னு சொன்னா, இந்த இந்த அரிக்காப்பட்டி எதிர்க்கிறாங்க, அப்புறம் 8 வழி சாலை சேலத்தை எதிர்க்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இதை வந்து இதைய இந்த இது இருக்கு இல்லையா, நம்ம பொன்னேரி பக்கத்துல காட்டுப்பள்ளி, அந்த ப்ராஜெக்ட் எதிர்க்கிறாங்க. இப்ப இதை மட்டும் ஆதரிக்கிறாங்கன்னா இதுல இதையும் தாண்டி அவர்களுக்கு ஏதோ லாபம் இருக்கு அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் அப்படியே விட்டாரு. உண்மையிலே இதுல எனக்கு கூட சந்தேகம், இது வந்து அதானி ப்ராஜெக்ட் இல்ல இல்ல, எல்லாத்தையும் எப்படிங்க ஓப்பனா சொல்லுவாரு? நோட்டீஸ் கொடுத்தாலே உள்ள தூக்கி வைக்கிறாங்க அவங்க ஆளுங்களை. அதனால வந்து இப்பதானே வந்திருக்காரு, அவர் சொல்றாரு இது வந்து இவங்களுக்கு லாபம் இருக்கு, இந்த லாபத்துக்காக தான் இந்த திட்டத்தை மத்திய அரசு தலையில போட்டுட்டு இவங்க வந்து இதை மும்முரம் காட்டுறாங்க அப்படின்றது. அதை எஸ் ட்ரிவன் தட் பாயிண்ட் அட் ஹோம், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அடுத்தது ஒன்று சொன்னாரு, திமுக வந்து எதிர்கட்சியா இருந்தா ஒரு ஒரு கோரிக்கைகள், ஒரு கோஷங்கள் வைக்கிறாங்க, விவசாயிகள் ஆதரவா இருக்கிறாங்க, பட்டு ஆளுங்கட்சியா வந்தாச்சுன்னா அதே விஷயத்த எதிர்க்கிறாங்க. இது வந்து இரட்டை வேஷம், இது நாடகம், இந்த நாடகத்தை மக்கள் ரொம்ப நாளைக்கு பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுல எனக்கு தெளிவா வருது என்னன்னா, இந்த 8 வழி சாலை எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது சென்னை சேலம் பயண நேரத்தை குறைக்கணுன்றதுக்காக அந்த திட்டம் வந்தது. அதுல முறைகேடா ஊழலோ அதெல்லாம் வேற விஷயம், அவங்களும் வளர்ச்சின்னு தான் சொன்னாங்க. சென்னை டு சேலம் வந்து பாதியா பயண நேரம் குறையுதுன்னா, இப்போ ஒருத்தர் சொல்றார் திமுக அமைச்சரோ யாரோ, இதெல்லாம் இல்லாம வந்து பாதிப்புகள்லாம் இல்லாம டெவலப்மெண்ட் பண்ண முடியாதுங்கன்றாரு. அப்போ விவசாய நிலங்கள் சேலம் அந்த 8 வழி பாதைக்காக எடுத்தா நீங்களாம் அப்படியே பொங்கி எழுறீங்க. அதை விட இங்க பாத்தீங்கன்னா 90% எவ்வளவு 4700 ஏக்கர்ன்றாங்க, சில பேர் 5100ன்றாங்க. அப்போ இந்த விவசாய நிலங்கள் இதை வந்து நீங்க எடுக்கும்போது அதே மாதிரி கோபத்தை காட்டணும்ல, மாறாக இது ஒன்றும் பண்ண முடியாதுங்க, இதை எடுத்து தான் ஆகணும்னு சொல்லி பிடிவாதம் பிடிக்க வேண்டிய தேவையில்லை. மக்களுடைய இவ்வளவு பெரிய எதிர்ப்புக்கு பின்னும் ஆச்சா, இப்போ விஜய் வந்துங்க
எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணாம ஒரு இடத்துல காலை வைக்க மாட்டாருன்றது திரும்பவும் நான் உணர்ந்தேன் அவருடைய இந்த ஸ்பீச்சில். இப்போ லேட்டஸ்டாக நடந்த ஒரு ஒரு ஆய்வுல அடிப்படையில் சென்னை ஏன் வந்து வெள்ளத்தில் மூழ்குது அப்படின்றத பற்றி அந்த ஆய்வாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை அவர் ரெஃபர் பண்ணார்னா, போல வந்து சென்னைக்கு அருகாமையில் இருக்கிற நீர்நிலைகள், சதுப்பு நிலங்கள் இதெல்லாம் ஒழிச்சிட்டு அங்கெல்லாம் வந்து அதை அழிச்சதன் காரணமாகத்தான் சென்னை வந்து வெள்ளத்துக்கு ஆளாகுது. அப்போ இந்த புவி வெப்பமாவுதல் உட்பட அவர் பேசினாரு. ஏதோ மாங்காய் புளிச்சதோ வாய் புளிச்சதோன்னு அவர் தெளிவா சொன்னார், நான் இதை ஓட்டுக்காக பேசல. அவர் சொன்னது ரொம்ப கனெக்ட் ஆச்சு எனக்கு கூட. ராகுல்ன்ற ஒரு 8வது படிக்கிற பையன் ஒரு காணொளி போட்டிருக்கான், எங்க ஊரு எங்க இதெல்லாம் போத இது அப்படின்னு. அதை அவர் பார்த்து நெகிழ்ந்துட்டு தான் நம்ம போனோம், பரந்தூருக்கு போய் பார்ப்போம்னு. ஸோ ட்ரிகர் என்னன்னா அந்த பையனுடைய அந்த வீடியோ தான். இப்போ மக்களுடைய உணர்வுகளுக்கு மரியாதை கொடுக்குற அந்த பண்பை நான் பார்க்குறேன் நான் விஜய்கிட்ட. அது ஆளுங்கட்சியினர்கிட்ட இல்லை. அவங்கள பொறுத்தவரையில் அவங்க எதிர்கட்சியாக இருந்தால் ரொம்ப பண்பாளர்களாக, மக்கள் நேசர்களாக, இயற்கை பாதுகாப்பாளர்களாக, விவசாயிகளின் தோழனாக அவங்க வேஷம் போட்டு இருப்பாங்க. அதே ஆளுங்கட்சி ஆயிட்டாங்கன்னா இதுக்கு எதிராக டெவலப்மெண்ட்டு, எப்படி 2வது ஏர்போர்ட் வந்தாதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லாரும் சாப்பாடு சாப்பிடுவாங்களா? அங்க ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு தேவைதானே அது. பொருளாதார வளர்ச்சிக்கு 8 வழி பாதை கூட தேவைதான். ஏன் அதை எதிர்த்தீங்க? எல்லாரும் பாதிப்பு இல்லாம எதுவும் நடக்க முடியாதுன்னு நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன். அப்ப பாதிப்பு கொஞ்சம் வந்தவொன்னும் சேலத்துல ஏன் வந்து அப்படி போய் கொடி பிடிச்சிங்க? அதனால இரட்டை வேடம் போடக்கூடாது. கன்சிஸ்டண்டா இருங்க. ரொம்ப தெளிவா சொல்றாரு அவரு. அதாவது மத்திய மாநில அரசுகளுக்கு இந்த திட்டம் மக்கள் இவ்வளவு எதிர்ப்பதால, இவ்வளவு பிரச்சனை இருக்கிறதால நீங்க மறு ஆய்வு பண்ணுங்கன்றாரு. மறு ஆய்வு பண்ணுங்க, என்ன தப்பு? ஒரு முறைக்கு 2 முறை பார்ப்பங்க. ஜனங்க எதிர்க்கிறாங்கல்ல, ஜனங்க தானங்க ஜனநாயகத்துல அடிப்படை, மக்களாட்சியில் அடிப்படை. இப்போ அவங்க நலனை பார்க்கணும்ல. இப்போ நான் இப்போ கேட்குறேன், ஏரோப்ளேன்ல எத்தனை பேர் போறாங்க, பயணம் பண்ண போறாங்க? அதனால பயனடைபவர்கள்லாம் பணக்காரர்கள், வசதி மிக்கவர்கள். அப்ப அந்த ஏரோப்ளேன் அமையணும், அந்த விமான நிலையம் அமையன்றதுக்கு பலி கொடுக்க வேண்டியதெல்லாம் ஏழை எளிய விவசாயிகள், அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களா? இது எப்படி சரியா இருக்க முடியும்? இல்ல, டைடல் பார்க் மாதிரியான தொலைநோக்கு திட்டங்கள் வந்து ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு விவசாய விளைநிலங்கள்ல தான் அமைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு அதே விவசாயிகள் குடும்பத்திலிருந்து மாணவர்கள் படிச்சு இன்னைக்கு அந்த நிறுவனங்கள்ல வேலை செய்யலையா? நம்ம நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அது ஒரு முக்கியமான ரோல். நான் இல்லைன்னு சொல்லுங்க, மக்கள் எதிர்ப்பு இல்லாதபடி பண்ணுங்கன்றோம். இப்போ டைடல் இது அரசியலாக்கப்படுதுன்ற ஆங்கிள் பேசுறாங்களே. இப்போ விஜய்க்கு ஒரு அரசியல் தேவை இருக்கு, அரசியல் இமேஜ் அவருக்கு தேவைப்படுது. அதனால அவர் இப்ப வந்தாரு, அந்த இடத்துல நின்று பேசினாரு. குறைந்தபட்சம் அங்க எத்தனை விவசாய விளைநிலங்கள் இருக்கு, என்னென்ன பயிர்கள் வச்சிருக்காங்க, அந்த ஊருடைய தன்மை என்ன, அதை எதையுமே பார்க்காம யாரோ ஒருத்தர் எழுதி கொடுத்ததை வந்து ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போறது அரசியல்னு சொல்லாம மக்கள் மேல இருக்கக்கூடிய அக்கறை எப்படி சொல்ல முடியும்? பாஜக தலைவர் ஒருத்தர் தொலைக்காட்சியில் இது மாதிரி தான் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் பேசினாரு, ஷூட்டிங் பண்ணிட்டு போயிட்டார் அப்படின்னாங்க. அவர் எந்த அளவுக்கு ஸ்டடி பண்ணியிருக்காருன்னு நான் உண்மையிலே வியந்து போனேன். அங்கே இருக்கிற ஒரு அம்மன் கோயில் பேரை சொல்லி, தெய்வத்தின் பேரை, எல்லையம்மன், இதெல்லாம் நீங்கள் நம்புறீங்க, உங்களுக்கு ரொம்ப பக்தி இருக்குதுன்னு தெரியுது. ஆனால் நான் கேள்விப்பட்டேன், நீங்கள் நம்பிக்கை இழக்காதீங்க, நிச்சயமாக இதெல்லாம் மாறும், உங்களுக்காக நான் நிற்பேன், சட்ட போராட்டத்துக்கும் நான் தயாராக இருக்கிறேன் உங்களுக்காக நடத்துறதுக்குன்றாரு. அப்போ அந்த ஊரில் இருக்கிற முக்கியமான அம்மன் கோயில், யார் தெய்வம், எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிட்டு தான் வந்து அவர் பேசியிருக்காரு. அது ஷூட்டிங் போனார். அதான் நான் சொன்னேன்னே, எம்ஜிஆரையே கூத்தாடின்னு சொன்னவர்கள் தான், எம்ஜிஆரையே நடிகர் கட்சின்னு சொன்னவங்க தான். அதனால அது வந்து பிஜேபிக்கு இப்போ வந்து நியாயமான ஆத்திரம், கோபம் இருக்கும். இப்போ எடப்பாடியே அதிமுகவை பலவீனப்படுத்திட்டு திமுகவுக்கு மாற்றா தாங்கள் வந்துடலாம், அண்ணாமலையுடைய அதிரடி அரசியல் பயன்படும் அப்படின்னு பகல் கனவு கண்டு கொண்டிருந்தவர்களுக்கு இன்னைக்கு விஜய் என்ற சூறாவளி உள்ள நடுவுல வரும்போது இன்னும் 20-30 வருஷத்துக்கு நம்ம அப்படி கனா கூட காண முடியாது போல இருக்குன்னு பாஜக தலைவர்களுக்கு விஜய் மேல வெறுப்பு வர்றது இயற்கை தான். அதனால அவங்க இந்த மாதிரியான பிரச்சாரத்தை அடுத்து ரெய்டு கூட தயார் பண்ணுவாங்க. ஏன்னா பாஜகவுக்கு கோவம் வந்தா இடிக்கு கோவம் வரும்,
இன்கம் டேக்ஸுக்கு கோவம் வரும். அதனால விஜய் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டியதுதான் நான் நினைக்கிறேன். எச்சரிக்கையானா அதுக்கு பயந்து இல்லை, தயாரா இருக்கணும். வந்தா திறந்து காட்டு, வந்து எடுத்துன்னு போய் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக பாஜகவினர் இன்னைக்கு வந்து மிக மோசமாக பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, அதானி அவங்க நண்பர் இருக்கார் இல்லையா, மோடியினுடைய நண்பர், அந்த அதானி தான் இந்த ஏர்போர்ட்டுக்கு போகுது. கடைசியில எல்லாம் என் ரிசல்ட்டு இப்போ என்னன்னா, அரசாங்கங்கள் என்பது மக்களுடைய சேவகர்களாக இருப்பதெல்லாம் மாறி இன்னைக்கு பெரும் முதலாளிகளுடைய சேவகர்களா மாறுறாங்க. இப்போ ஏர்போர்ட்டு உங்களுக்கு தெரியும், ஏர்லைன்ஸே இல்லை இந்தியன் கவர்மெண்ட்ல. சின்ன சின்ன நாடுகள் கூட ஏர்லைன்ஸ் வச்சிட்டு இருக்கு, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான்லாம். ஆனா இந்தியாவில் இருந்த ஒரு ஏர் இந்தியாவையும் தனியார் கொடுத்து டாட்டா கொடுத்துட்டாங்க. அப்போ ஆனா ஏர்போர்ட்டுகள் இதெல்லாம் பல ஆயிரம் கோடி மக்கள் வரி பணத்தை பண்ணி வசதி பண்ணி கொடுக்குறாங்க. யாருக்கு இது பயன்படுது? இன்னைக்கு நான் சாதாரணமாக நம்ம கவனிக்கிறது இல்லை. இந்த பொங்கல் விடுமுறையிலேருந்து திரும்புகிறாங்க இல்லையா, மதுரை, தூத்துக்குடிலாம். நேற்று நான் பார்த்தேன் 17,000 ரூபாவாம். சாதாரணமாக 3-4,000 ரூபாய் 5,000 ரூபாய்க்குள்ள முடிகிற ஒரு யாத்திரை, விமான யாத்திரை தூத்துக்குடியிலேருந்து சென்னைக்கு நேற்றோ முந்தா நாளோ 17,500. இது வந்து கொள்ளையடிப்பது தானே. திடீர்னு எப்படி வந்து இது 5,000 ரூபாய் இருக்குது, 17 டிமாண்ட். அப்போ ஆம்னி பஸ்ல வந்து ஒரு 100 ரூபாய் ஏற்றிட்டான்னா போக்குவரத்து அமைச்சர் வார்ன் பண்ணுவார், ஆம்னி முதலாளிகள் கட்டணம் அறிவிக்கப்பட ஊனுவாங்க. ஏன்னா அவன் சின்ன முதலாளி. ஏர்லைன்ஸ்ல இருக்கிறவன் 17,000 விற்கிறான். யாராவது அதை பத்தி கவலைப்படுறாங்களா? போறவன் வசதி படைச்சவன் கொடுத்துட்டு போயிட்டு இருக்கான். ஆனா இது கொள்ளையா இல்லையா? ஆக இப்படிப்பட்ட பெரும் பணக்காரர்களின் கொள்ளைக்கு பயன்பட போகிறது தான் விமான நிலையம். நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஏர்லைன்ஸே இல்லை. இதுக்கு எதுக்கு சுற்றி சுற்றி இவ்வளோ ஏர்போர்ட் கட்டுறாங்கன்னு எனக்கு தெரியல. அப்போ இன்னைக்கு வந்து அதானிக்கு தான் இதெல்லாம் பயன்பட போகுது. அப்போ இந்த அரசாங்கம் நாங்கள் அதானிக்கு எதிரின்றாங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அதானியோடு வந்து பேரம் பேசி இந்த சூரிய ஒளி, அமெரிக்காவிலே கேஸ் இருக்கு. இப்போ தமிழ்நாடு மின்சார வாரியம் இன்னைக்கு வந்து அதானியோட கூட்டு சேர்ந்து நம்ம வாடிக்கையாளர், அதாவது மின்சார நுகர்வோரை தான் கொள்ளையடிக்கிறாங்க. அதே போலதான் இப்போ ரியல் எஸ்டேட் ஒரு ஃபேக்டரும் இப்போ உள்ள வருது. இப்போ சாதாரணமாகவே பஸ் ஸ்டாண்டு ஒரு முக்கியமான ஒரு இடம் வருது அப்படின்னா ஆட்சியாளர்களுக்கு முன்னாலே அது தெரியும் இல்லையா. ஒரு இப்போதான் மாவட்டந்தோறும் ஒரு மந்திரி இன்சார்ஜா இருக்கார் இல்லையா. அப்போ அந்த மந்திரிக்கு தெரியும், திருச்சியில் ஒரு பஸ் ஸ்டாண்டு வருது அப்படின்னா நேருக்கு கண்டிப்பாக எந்த இடத்துல வருதுன்னு அவருடைய அனுமதி இல்லாமல் அது வராது. அப்போ அது சுற்றி இருக்கிற நிலத்தெல்லாம் கடுமையாக வாங்கி போட்டுடுறாங்க பினாமிகள் பேர்லோ. ஏன்னா அவங்க பேரில் வாங்க மாட்டாங்க. அது மார்க்கெட் ரேட்டு 5 மடங்கு 10 மடங்கு 20 மடங்கு ஏறுது. அப்போ அது மாதிரியான ரியல் எஸ்டேட்டு கன்சிடரேஷனும் இந்த பரந்தூர் ஏர்போர்ட்டுக்காக அனைவரும் வாங்கி போட்டிருந்தாங்கன்னா நல்லா யோசிங்க நீங்க. இப்போ திமுகவுக்கு நெருக்கமானவர்கள், அமைச்சர்களுக்கு நெருக்கமானவர்கள், அப்போ இந்த ரியல் எஸ்டேட்டை வாங்கி போட்டாங்க எல்லாம். இப்போ இங்கே ஏர்போர்ட் வரலன்னா அது என்ன ஆகும்? அதனுடைய மதிப்பு அது வாங்கின விலை இருக்குங்க. பட் இவங்க லாபம், கொள்ளை லாபம் தானே. அப்போ இந்த ஏர்போர்ட்ல இவ்வளவு பிடிவாதமாக இருப்பதற்கு காரணம் நான் நினைக்கிறேன் இந்த ரியல் எஸ்டேட் ஆதாயங்கள், லாபங்கள் கணக்கு போட்டு அதன் காரணமாக இந்த இடத்த விட்டுறாதீங்க, நாங்கெல்லாம் வாங்கிட்டோம் அப்படின்றது இருக்கலாம் இல்லையா. இப்போ சந்தேகம் தான் இது. நீங்க சந்தேகம் எழுப்புறீங்க. இப்போ விஜய் பேசும்போது சொன்னாரு, நான் உறுதியா உங்களோட நிற்பேன், மீண்டும் இந்த ஊருக்கு வருவேன்லாம் சொன்னாரு. தொடர்ந்து நாங்க உங்க களத்துல போராட்ட களத்துல நிற்போம்னு சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு அவர் கேரவான்ல உட்காந்து கிளம்பி ஷூட்டிங் போயிடுவாருங்க. இந்த மக்களுக்கு யார் வந்து ஆதரவா நிப்பாங்கன்ற கேள்வி எழுப்புறாங்கல்ல. களத்துல இருப்போம்னா நாளையில இருந்து தாவேகா மாநில அங்கே வந்து ஒரு குச்சி கட்டி அங்கே ஒரு இடத்துல வந்து விஜய் உட்காந்தீங்கன்னமா, இல்ல தொடர் போராட்டங்கள் நடத்துறதோ இல்ல ஒரு நாள். கடந்த காலத்துல எதிர்கட்சியா இருக்கும்போது கருணாநிதியோ ஸ்டாலினோ இவங்கெல்லாம் வந்து மக்களுக்கான பிரச்சனையை கையில் எடுத்து போராடும் போது அந்த இடத்துலயே குடிசை போட்டு அங்கேயே தங்கிட்டாங்களா, இல்லை சாயந்தரம் கார்ல ஏசி கார்ல கிளம்பி வீடுங்களுக்கு வந்து படுத்துட்டாங்களா? இப்போ இதெல்லாம் வந்து சிறுபிள்ளைதானம்னு நான் நினைக்கிறேன். அதாவது காந்தி கூட பிர்லா வீட்டில் தான் தங்கினாருன்னு சொல்லுவது கொச்சப்படுத்துகிற ஆட்கள் உண்டு.
காந்தி வந்து எளிய மக்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். ஆனா அவரை குறை சொல்றது கூட அவர் பிர்லா வீட்டில் தாங்க தங்கி இருந்தாரு, விருந்தினரா இருந்தாருங்கன்னுவாங்க. அதனால விஜயுடைய நோக்கத்தை வந்து நீங்க கொச்சப்படுத்தக்கூடாது. விஜய் வந்து இன்னைக்கு வந்து களத்துக்கு வரல, நீங்க பனையூரை விட்டு வெளியே வரல, நீங்க இப்ப பரந்தூருக்கு வந்துட்டாரு. இப்ப பரந்தூருக்கு வந்தவொடனே என்ன சொல்றீங்க, ஏன் திரும்பி நீ வீட்டுக்கு போற, இங்கேயே ஒரு கொட்டாயை போட்டு படுத்துக்கன்றீங்க. நீங்க அதெல்லாம் செஞ்சிருந்தீங்கன்னா மற்றவங்க கிட்ட எதிர்பார்க்கறது நம்ம யோசிக்கலாம். ஆனா அது தேவையும் இல்லை. இன்னைக்கு இருக்கிற உலகத்துல யோசித்து பாருங்க. இன்னைக்கு தொலைக்காட்சிகள் இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பியது போல எத்தனையோ தலைவர்கள் அங்க போனாங்க, எத்தனையோ அரசியல் கட்சிகள் அங்க போனாங்க. வந்துதா தீர்வு கிடைச்சிருமா? தீர்வு தானே நமக்கு தேவை. தீர்வை நோக்கி போகுது இது. இப்போ வந்து அவர் பிராக்டிக்கலா தான் வச்சிருக்காரு. அவர் வந்து அவர் ரொம்ப அன்பயஸ்டா பேசினாரு. அதாவது கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு அவர் சில கட்சிகளை முத்திர குத்திட்டாலும், ஆனா ரொம்ப பேலன்ஸா என்ன சொன்னாரு, இந்த டங்ஸ்டன் அந்த திட்டத்தை எதிர்த்து இது சட்டமன்றத்துல தீர்மானம் நான் முழு மனதோடு வரவேற்கிறேன். இது திமுக அரசுக்கான ஒரு பாராட்டு தானே இது. ஆனா அதே கன்சர்னை பரந்தூர் விவசாயிகளுக்கு கொடுங்க. அங்க இருக்கிற விவசாயம் நம்மால் தான், நம்ம மக்கள் தான். பரந்தூர்ல இருக்கிற விவசாயம் நம்ம மக்கள் தான்றாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? பயாஸ் இருக்குது. ஓட்டு அரசியலுக்கு நான் வரல அப்படின்ட்டாரு. இது நான் ஓட்டுக்காக பேசலன்ட்டாரு. இல்ல, இதுக்கு முன்னாடி 35 தலைவர்கள் வந்திருக்காங்களே. அதாங்க, அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு முக்கியத்துவம், அவங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் பேசுபடு பொருளாச்சா? இப்ப நீங்க சொல்லிதான் 35 பேர் வந்தாங்கன்றது எனக்கு தெரியுது, புரியுதுங்களா? அதனால விஜய் ஒரு காரியத்துல இறங்கினார்னா அதனுடைய இம்பாக்ட், அதனுடைய ஆஃப்டர் எஃபெக்ட்லாம் வந்து பெரிய அளவுல இருக்குன்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால இந்த இஷ்யூ நிச்சயமாக அரசாங்கம் வந்து மறுபரிசீலனை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகும். இல்லைன்னா அவர் சொல்லியிருக்காரு இல்லையா, சட்ட போராட்டம் நடத்துவோன்னு. சட்ட போராட்டங்கள்லாம் வரும். ஆனா அந்த மக்கள் மாதிரி உறுதியா இருக்காங்க அவங்க. இன்னும் எத்தனை நாள் ஆனாலும் நாங்க விட மாட்டோம் எங்க ஊர்கள்னு. அதனால அது மாதிரி அவங்க கூட இவர் கடைசி வரைக்கும் நிற்பேன்னு சொல்லியிருக்காரு. நான் பல முறை சொல்லியிருக்கேன், விஜய் வந்து மேன் ஆஃப் பிரின்சிபிள்ஸ். சும்மா நான் விவசாயிகள் நண்பன், நான் மீனவ நண்பன், நான் கைத்தறி நெசவாளர் நண்பன் சொல்லிவிட்டு கடைசியில் எவனுக்குமே நண்பரா இல்லாம எல்லாருக்கும் எதிரியா இருக்கிற அரசியல் தலைவர்கள் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இதான் நம்ம அனுபவம். ஆனா முதல்ல ஒரு ஆளு சின்சியரா இருக்காரு. அவர் ஒன்றும் சும்மா எல்லாத்துக்கும் சொல்றது இல்லை. சில விஷயங்கள் தீர்மானம் போட்டிருக்காரு அவங்க மாநாட்டில். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் இன்னைக்கு களத்துக்கு வந்திருக்காரு. இப்ப ஏன் வந்தாருன்றார் ஒருத்தர். அதாவது வரலன்னா வரலன்றீங்க, வந்தா இப்ப ஏன் வந்தாரு, வண்டியிலேருந்து இறங்கினாரா? ஏங்க சுத்தி இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கு. அவர் கொஞ்சம் ப்ரொஜெக்டட் இதுல இருந்தாதான் பேசுறது ஜனங்க பார்ப்பாங்க. இந்த சாதாரண உண்மை கூட தெரியாம காழ்ப்புணர்ச்சியோடு அவர் வேன்ல இருந்து இறங்கல. ஏன் உதயநிதி ஸ்டாலின், மு.க. ஸ்டாலின், எடப்பாடி எல்லாம் ரோட்ல நடந்துதான் போயிட்டு இருக்காங்களா? மக்களை எங்க சந்திக்கிறாங்க? ஒரு வயல்வெளிகள்ல இறங்கி போயிருக்காங்க. மழை தண்ணி நிக்கும் போது அதுல இல்ல, அவங்க பிரச்சார வேன்ல போய் தான் பேசுறாங்க. அவங்க வந்து மக்கள் கிட்ட வந்து நடந்து போறதெல்லாம் கிடையாது. அதனால இவர் ஒரு பாப்புலர் சினி ஆக்டருங்க. அதனால அவருடைய செக்யூரிட்டி ஒரு கன்சர்னா தானே இருக்கும். இல்ல, மக்களை சந்திக்காம மக்களோடு மக்களை சந்திச்சு ஜனங்க இன்னைக்கு மக்கள் எல்லாமே வந்து விஜய் வந்து வாழ்த்திட்டு இருக்காங்களா? எல்லா தொலைக்காட்சியிலையும் நான் பாக்குறேன், எல்லாரும் வந்தாங்க. ஆனா விஜய் வந்திருக்க எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, எங்களுக்கு விஜய் மேல முழுமையா நம்பிக்கை இருக்குன்னு மக்கள் எல்லாம் வாழ்த்துறாங்களா? அப்புறம் நமக்கு எதுக்கு இது? அதனால வந்துங்க, விஜய் வந்து செயல்படல, களத்துல வரல, நீங்க களத்துக்கு வந்துட்டாரு. அடுத்தது என்ன சொல்லுவீங்க? அதுக்கும் வருவாரு. 2026 மே என்பது வெகு தொலைவில் இருக்குது. நிச்சயமாக தமிழ்நாட்டின் ஒவ்வொரு ஊர்லயும் அவர் கால்படும், ஒவ்வொரு தொகுதியிலையும் அவர் போய் மக்களை சந்திப்பார். இப்ப நீங்க தான் வந்துட்டு அதுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும், ஆளுங்கட்சியா இருக்கிறது. அதனால இது இன்னைக்கு அவர் செய்தது வந்து எந்த ஆர்ப்பாட்டம் இல்லாம சிம்பிளா போய் போலீஸோட ஒரு மோதல், அவர் நினைச்சா போலீஸோட மோதல் போக்கு பண்ணியிருக்கலாம். அதாவது வந்து பொருளாளர், அவங்க பொருளாளர் வெங்கட்ராமக்காரியை நிறுத்திட்டாங்க.
அவருக்கு தான் ஆக்சுவலாக அனுமதி கடிதமே தரப்பட்டிருக்கு. அவர் காரையும் நிறுத்திட்டாங்க, அதெல்லாம் நீங்கள் அனுமதிக்க முடியாதுன்னு. புரியுதுங்களா? ஸோ நிறைய அடக்குமுறை பண்ணாங்க, கெடுபிடி தேவையில்லாமல் பண்ணாங்க. 20 இடங்கள்ல வந்து செக் போஸ்ட்டை போட்டு ஆட்கள் உள்ள நுழைய விடாம பண்ணாங்க. ஸோ போலீஸ் இந்த அளவுக்கு கெடுபிடி பண்ணியிருக்க வேண்டாம். இதை ஒரு நார்மல் எக்ஸசைஸ், டெமோக்ராட்டிக் எக்ஸசைஸ். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி உங்ககிட்ட ப்ரொடெக்ஷன் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி இதுக்காக போகிறோன்றாங்க, அதை விட்டுருக்கலாம். ஆனால் யாரையுமே விடாமல் எல்லையில் 20, இது என்ன பாகிஸ்தான் எல்லை மாதிரி பண்ணாங்க. இதெல்லாம் வந்து அவர் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாரு. அதாவது அம்பேத்கர் திடல்ல அவர் மீட்டிங் போட்டால் என்ன ஆக போகுது, என்ன குடி முழுகிடும்? இல்லை மண்டபத்துக்குள்ளதான் நீங்க போய் பேசணும். என்ன நடந்தது உண்மையில? ஜனங்க கூடி அவ்வளோ கூட்டம் இருந்ததால அவரால் மண்டபத்துக்குள்ளேயே கூட போக முடியல. ஆக்சுவலா அந்த ஒரு இந்த இதுல தான் ரோட்ல தான் நின்று பேசினாரு. அப்படி இருக்கும்போது அவர் கீழே நின்றுட்டாருன்னா, இறங்கிட்டாருன்னா ஜனங்கள்லாம் வந்து தெரிவார் அவரு. இதெல்லாம் சாதாரண விஷயம். அப்போ இது வந்து வேண்டுமென்றே குறை சொல்வதற்காகவே சொல்றாங்க. பட் ஆஸ் ஏ ஹோல் இன்னைக்கு பரந்தூருக்கு களத்துக்கு போய் இறங்கினது, அங்க அவர் பேசிய பேச்சு, அன்பயாஸ்ட் ஸ்பீச், ரொம்ப மனசுல வந்து நெகிழ்வை ஏற்படுத்திய ஸ்பீச்சு, அதெல்லாம் வந்து ரொம்ப அவருக்கு வந்து இன்னும் அதிகமான செல்வாக்க, ஆதரவை தான் தேடித்தரும் நான் உறுதியா நம்புறேன். மற்றவங்க என்ன வேணா பேசலாம், நான் நம்புறேன். நன்றி சார். வணக்கம்.